ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா கலாட்டா சேனல். நாங்கள் இப்போ கிளப் மஹேந்திரா கூர்கில் வெக்கேஷனில் இருக்கோம். என்னடா இவங்க சேவிங்னு ரொம்ப ஓவராக பேசிட்டு வந்து வெக்கேஷனில் உட்காந்துருக்காங்களே, வெக்கேஷன்லாம் வந்தால் எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நாங்கள் வந்து வெக்கேஷனுக்காக ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபார் 25 இயர்ஸ். ஆல்ரெடி சில வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ 25 இயர்ஸ்க்கான எங்களோட வெக்கேஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வருஷத்துக்கு ஒரு 3-4 வெக்கேஷன் போகிறதுனால எங்களோட சேவிங்ஸ் அடி வாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதுக்கெலாம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி பிளான் பண்ண விஷயம் தான் கிளப் மஹேந்திரா. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கிளப் மஹேந்திரா பற்றி. ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, இப்போ தான் ஜஸ்ட் மீட் பண்ணிட்டு வந்தோம் மார்க்கெட்டிங் டீம் பர்சன் ஐயர். அவங்க கொஞ்சம் நியூ அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம உடனே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இமீடியட்டாக பண்ணுறோம். சரி, ஓகே. நம்ம இப்போ வெக்கேஷன் வந்திருக்கோம், சேவிங் ஓவரா பேசிட்டு இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி ஹோட்டல்ல வந்து உட்காந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பயங்கரமா இவங்க லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ நம்ம இப்போ வந்திருக்கோம்ல இந்த வெக்கேஷனுக்கு, டோட்டலா எவ்வளவு செலவாயிருக்குன்னு சொல்ல முடியுமா? டோட்டலா நாளைக்கு தான் கிளம்புறோம். ஸோ 5 days டோட்டலா 4 nights 5 days. எனக்கு தெரிஞ்சு 20K கூட ஆயிருக்காது. ஆமா, 20K. தட் இன்க்ளூட்ஸ் ஃபுட், டிராவல், கார்ல வந்தோம். ஸோ ஃபியூவல். யா. ஸோ எங்களோட ஸ்டே வந்து டேக்கன் கேர். கிளப் மஹேந்திராவில் மெம்பர்ஸாக இருக்கிறதுனால எங்கள் ஸ்டே ஆல்ரெடி டேக்கன் கேர். அதனால அதுக்கு தனியாக நாங்கள் பைசா போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஃபுட் அண்ட் ட்ராவல் மட்டும்தான். ஸோ இதுக்கு ஃபுட் அண்ட் ட்ராவலுக்கு எங்களுக்கு 20K, less than 20K ஆச்சு. ஸோ ஃபார் வெக்கேஷன், அதுவும் இந்த மாதிரி டைமில் 20Kன்றது வந்து ஓகே தான் அப்படின்றது தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இதுக்குமே வெக்கேஷனுக்குமே நாங்கள் பட்ஜெட் போட்டு வச்சுருக்கோம். எங்களோட இயர்லி பட்ஜெட்டில் வெக்கேஷனுக்குன்னு ஒரு தனி மணி வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம் வெக்கேஷனுக்கு. பிளான் பண்ணால் நீங்களும் இந்த மாதிரி வெக்கேஷன்ஸ் எடுக்கலாம். சரி, நம்ம அந்த அப்டேட்ஸை பற்றி சொல்லிடலாமா? கிளப் மஹேந்திரா மெம்பர்ஷிப் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நான் வேணா இந்த வீடியோவில் டேக் பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ கிளப் மஹேந்திரா மெம்பர்ஷிப் பற்றி நியூ அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் தான் நாங்கள் வந்திருக்கோம். சரி, நம்ம கிளப் மஹேந்திரா மெம்பர்ஷிப் பேசும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் இது வரைக்கும் இருந்தது எப்படின்னா 25 இயர்ஸ் டு பிகின் வித் 33 இயர்ஸ்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 25 இயர்ஸ் மெம்பர்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நியூவா மெம்பர்ஷிப் யார் எடுத்தாலும் அதுக்கு வந்து கீஸ்டோன் கிளப் மெம்பர்ஷிப், கிளப் மஹேந்திரா மெம்பர்ஷிப்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் 5 இயர்ஸ், 5, 10, 15 and 20 இயர்ஸ். ஸோ 4 10-year இருக்குது மொத்தம். அதுக்கப்புறமா சீசன், அதில் ஒரு மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ, ஒயிட், ரெட் அண்ட் பர்பிள் இருந்தது 4 seasons. இப்போ வந்து 3 seasons மாத்திட்டாங்க. யா, திஸ் ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆஃப் சீசன், அதாவது வந்து சும்மா மழை பெய்யும் பொழுது இல்ல பயங்கரமா அடிக்கும் பொழுது அந்த மாதிரி சீசன் தான் வந்துட்டு ஃபுல் ஆஃப் சீசன். அது ஃபுல் ஆஃப் சீசன். ஒயிட்ங்கிறது வந்து சீசனுக்கு முன்னாடியான ஒரு சீசன். ஸோ அந்த டைம் வந்து க்ரௌட் உங்களுக்கு அவ்வளவா இருக்காது. அதாவது அதான் எக்ஸாம், இப்போ நாங்க இருக்கிறது வந்து ஒயிட் சீசன் வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்ச நாள் ஸ்கூல்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஏப்ரல் 15க்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் முடிஞ்சு இது லீவ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்போ வந்து ரெட் சீசனா மாறிடும். ஸோ ரெட் சீசன் மேலாம் பார்த்தீங்கன்னா பர்பிளே ஆயிடும். ரெட் சீசன் வந்து பீக் சீசனு. அதுக்கப்புறம் மிட் ஆஃப் மேலலாம் வந்துட்டு பர்பிளா மாறிடும். அதே மாதிரி டிசம்பர் இயர் எண்ட். ஸோ இயர் எண்டுனா எல்லாரும் எங்கேயாவது கிளம்பிடுவாங்கல்ல. ஸோ அந்த பார்ட்டிக்காக எல்லாரும் ஏதாவது ஒரு ரிசார்ட் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பர்பிள் சீசன். ஸோ இப்படி தான் இவங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒயிட் அண்ட் ப்ளூ இது ரெண்டையும் வந்து ஒரு சீசன் ஆக்கிட்டாங்க. அதுக்கு என்ன பேரு? ஜேடு. அதுக்கு ஜேட் அப்படின்னு மாத்திட்டாங்க. அடுத்து வந்து ரெட் சீசனுக்கு ஐவரின்னு நேம் வச்சிருக்காங்க. பர்பிளுக்கு எபனி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலி 4 seasons 3 seasons மாத்திட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜேட் சீசன்ல வந்து 24 weeks டிராவல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 52 weeksல ஆல்மோஸ்ட் 24 weeks, which is like almost 6 months டிராவல் பண்ணலாம். அதுக்கு நெக்ஸ்ட் சீசன் வந்து ஐவரியில பாத்தீங்கன்னா 46 weeks டிராவல் பண்ணலாம். ஒன்லி 6 weeks தான் டிராவல் பண்ண முடியாது. அந்த 6 weeks தான் மோஸ்ட்லி மேல இருக்கும். இல்லைன்னா இந்த இயர் எண்ட் டிசம்பர் அந்த 15th அப்புறமா வரது எல்லாமே நியூ இயர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் டிராவல் பண்ண முடியாது. டிராவல் பண்ண முடியாதுன்னா இது நம்ம சீசன் கிடையாது. புக் பண்ணலாம். புக் பண்ணுறது வந்து ஒரு 15 days பிஃபோர் தட் தான் புக் பண்ண முடியும் நம்மளால. ஸோ ஆனால் இந்த 46 weeks வந்து நம்ம டிராவல் பண்ணலாம் இந்த ஐவரி சீசன். 46 வீக்ஸ்ல எப்போனாலும் நீங்கள் நடுவில் புக் பண்ணி டிராவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆனால் per year வந்து 7 days தான். 7 nights and 8 days. 7 nights and 8 days தான் கிடைக்கும் per year. அகைன் எபனின்றது தான் வந்து ஆல்மோஸ்ட் லைக் பர்பிள் சீசன் இருந்ததுல இப்போ கரண்டாக இருந்த பர்பிள் சீசன் தான் வந்து எபனின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 52 weeks டிராவல் பண்ணலாம். ஸோ யூ கேன் டிராவல் எனி டைம் ஆஃப் த இயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியான இது. ஸோ எல்ஐட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த சீசன். இதுதான் 3 different seasons. இப்போ இருந்த 4 வந்து 3 ஆயிருக்கு. இது ஒரு மேஜர் அப்டேட். இப்போ நியூவா வர இதுல இந்த கீ ஸ்டோன் சொல்றேன்ல, கீ ஸ்டோன் கிளப் மஹேந்திரா மெம்பர்ஷிப்ல அவங்க கொடுக்கறது வந்து ஸ்டூடியோ மட்டும் தான் கொடுக்குறாங்க.
ஓகேங்களா. நம்ம வாங்கிட்டு அந்த மெம்பர்ஷிப் எடுத்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு 1 BHK வேணும். சரி, ஸ்டூடியோனா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கிளப் மஹிந்திரா அந்த இது பார்க்கணும்னா உங்களுக்கு புரியாது. ஸ்டூடியோனா வந்து ஒரு ரூம் இருக்கும், கெட்டில் இருக்கும், ஃபேன் எல்லாமே இருக்கும். ரூம் வந்து நல்ல லக்ஸரியாவே இருக்கும். ஆனா வந்துட்டு 1 பெட்ரூம்னா ஒரு ரூம், ஒரு ஹால் இருக்கும். ஒரு சின்ன கிச்சன் செட்டப்பும் உங்களுக்கு இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு அவன் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், கெட்டில் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து ஸ்டூடியோல கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அவன், அந்த வாஷ் பேசின், அப்புறம் கட்லரி இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு சின்ன சமையல் சமைக்கணும்னா சமைச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம். ஸோ நாங்கள் உங்களுக்கு இமேஜ் வேணாலும் காட்டுறோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, வீடியோ வச்சிருக்கோம். ஸோ ஒரு சின்ன கிச்சன் செட்டப் இருக்கும். அதுதான் வந்து 1 பெட்ரூம். அது இல்லாமல் 2 பெட்ரூம் இருக்கு. ஆமா. ஸோ இப்போ இந்த நியூ மெம்பர்ஷிப்ல வெறும் ஸ்டூடியோ தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆஃபர் பண்றதே வந்து ஸ்டூடியோ தான். நம்ம ஸ்டூடியோ எடுத்துட்டு நமக்கு 1 பெட்ரூம் வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா. ஸோ ஜேட் சீசன் பிளஸ் ஸ்டுடியோ, இல்லை நீங்கள் வந்துட்டு ஐவரி பிளஸ் ஸ்டுடியோ, எபனி பிளஸ் ஸ்டுடியோ, இந்த காம்போல தான் நீங்கள் எடுக்க முடியும். ஜேடு பிளஸ் 1 பெட்ரூம் வந்து நீங்கள் எடுக்க முடியாது, ஆப்ஷன் கிடையாது. நீங்க அப்படி வேணும்னா ஸ்டுடியோ எடுத்துட்டு அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு மேல அதுக்கு ஒரு தனி சார்ஜஸ் ஆகும். இந்த நியூ மெம்பர்ஷிப்போட ஹைலைட்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ நான் அதெல்லாம் வந்து சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து நியூ ப்ரியாரிட்டி ஆக்சஸ் டு நியூ சிக்னேச்சர் அப்படின்னா, இப்போ கிளப் மஹிந்திரா வந்து ரெசார்ட்ஸ் வந்து நியூ ரெசார்ட்ஸ்லாம் வந்து இது பண்றாங்க, இன்க்ளூட் பண்றாங்கல்ல. பிளஸ் இருக்கிற ரெசார்ட்ஸ்லயே வந்து கொஞ்சம் எலைட் மாதிரி இவங்களுக்குலாம் வந்து ப்ரையாரிட்டி ஆக்சஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ரெசார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஓல் கிளப் மஹிந்திரா மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு புக் பண்றதுக்கு ஒரு தனி ஸ்பெசிஃபிக் ஸ்லாட் வச்சிருக்காங்க. இவங்களுக்கும் வந்துட்டு அந்த ஸ்லாட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களுக்கு ஸ்பெஷலா ஸ்லாட்ஸும் இருக்கு. நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலான ஸ்லாட்ஸும் இருக்கு. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம ரிசார்ட்ஸுமே வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலா ரிசார்ட்ஸ் இருக்கு. இப்போ கூர்க்லயே 2 ரிசார்ட் இருக்கு. மேபி இன்னொரு 3வது வந்தா அது கீஸ்டோன் மெம்பர்ஸ்க்கு மட்டும் இருக்கும். ஒன்னு ரெசார்ட் எக்ஸ்க்ளூசிவாவும் இருக்கலாம், இல்லனா அந்த நியூ ரெசார்ட்லயே வந்து ஃபியூ ரூம்ஸ் வந்து அவங்களுக்குன்னு இயர்மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அதுல. சோ கண்டிப்பா வந்து புக் பண்ணா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கீஸ்டோன்னா அதாவது நார்மல் ஓல்ட் மெம்பர்ஸ்க்கு கிடைக்கிறத விட கீஸ்டோன் மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. செகண்ட் அப்டேட் வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் 10 இயர்ஸ். ஓகேங்களா. இது வந்து ஃபார் 2 அடல்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா சார். உங்களுக்கு தெரியும் ஸ்டூடியோல வந்து 3 அடல்ட்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஐடியல் ஃபார் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா, ஓகேங்களா, அவங்களுக்கு இது ஐடியலாக இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தை இந்த 12 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து கிட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. 12க்கு மேலே போனாலும் அடல்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டில் வந்து ஸ்டே பண்ணலாம். யாருக்கு இட் வில் நாட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா 2 கிட்ஸ் இருக்காங்க. அந்த 2 கிட்ஸும் ரொம்ப பெரியவங்களாயிட்டாங்க, ஒரு 14-15 இயர்ஸ் ஆயிட்டாங்கன்னா, அப்போ வந்து 3 அடல்ட்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து இப்போ மேஜரான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கிளப் மஹிந்திரா மெம்பர்ஷிப்பில் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. ஓகேங்களா. நமக்கு ஒரு ஸ்டே மட்டும் தான் வந்து இது, மற்ற எல்லாமே நம்ம பே பண்ணணும். இங்கே உள்ள வந்து நீங்கள் ஒரு 2 மீல் காம்போ எடுத்தீங்க, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1000 rupees இருக்கும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 2 அடல்ட்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஒரு நியூ அடிஷன் இப்போ வரதுல. மெம்பர்ஸ்க்குமே வந்து 1200 இருந்தால் ஒரு 25% ஆஃப் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பிரேக்ஃபாஸ்டோட ரேட் வந்து 1000 ஆயிடும். ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ஆயிடும். இப்போ வந்து அதை வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துறாங்க. ஸோ 2 பேருக்கு அதுவே ஒரு 2000 rupees சேவிங்னு வச்சுக்கோங்க. 2000 சேவிங் பர் நைட் பர் டே ஸ்டேக்கு. அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு சொல்லலாம் இந்த நியூ வாட் இஸ் தட் இந்த கீஸ்டோன் மெம்பர்ஷிப்ல. இந்த நியூ மெம்பர்ஷிப்ல இன்னொன்று வந்து நம்ம வந்து 2 1 பெட்ரூம் புக் பண்ணலாம், 2 ஸ்டூடியோவும் புக் பண்ணலாம். ஓகே. இப்போ கரண்டா இப்போ நாங்க இருக்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ரூம்ஸ் புக் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடியோ இருக்கேன்னா என்னால் போய் 3 ஸ்டூடியோ 2 ஸ்டூடியோ எல்லாம் புக் பண்ண முடியாது. ஒரு ஸ்டூடியோ தான் புக் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது. இப்போ இந்த கீஸ்டோன் மெம்பர்ஷிப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 2 1 பெட்ரூம் புக் பண்ணலாம், இல்லை 2 ஸ்டூடியோ புக் பண்ணலாம். பாருங்க, நான் ஸ்டூடியோ தான் எடுக்கிறேன். ஸ்டூடியோல 3 மெம்பர்ஸ் தான் ஸ்டே பண்ண முடியும். ஆனால் என்னால் வந்து 2 1 பெட்ரூமும் புக் பண்ணலாம், 2 ஸ்டூடியோவும் புக் பண்ணலாம். விச் மீன்ஸ் 8 அடல்ட்ஸ் வரலாம், இல்லை 6 அடல்ட்ஸ் வரலாம். அந்த அளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மா அந்த மாதிரி இன்லாஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போறீங்கன்னா இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்னால் நிறைய ரூம்ஸ்லாம் புக் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீஸ்டோன் மெம்பர்ஷிப்ல நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 2 1 பெட்ரூமே புக் பண்ணலாம். 2 1 பெட்ரூம் 2 ஸ்டூடியோனா யூஸ் பண்ணுங்க. ஒரு பெரிய ஒரு 8 மெம்பர் ஒரு ஃபேமிலி வந்து அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ இயர்லி ஒன்ஸ் தான் வந்து நான் வெக்கேஷன் எடுப்பேன். பட் அந்த வெக்கேஷன் வந்து லக்ஸரியா சூப்பரா இருக்கணும். அண்ட் என்னோட பெரிய ஃபேமிலி இருக்கு, அந்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஐடியலான பிளான், சூப்பரா எடுத்துக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா 7 ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணலாமா. இப்போ இருக்கிறதுல பிளான்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆட் பண்ண முடியாது. இப்போ எங்களோட மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் இருக்கோம், 2 கிட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ இந்த நியூ மெம்பர்ஷிப்ல வந்து 7 அடல்ட்ஸ் வரைக்கும் யூ கேன் ஆட். ஓகே, 7 அடல்ட்ஸ்னு சொல்லல, அவங்க 7 ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ லெட்ஸ் அஸ்யூம் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க நேம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து 2 கிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன சொல்றது டாட்டர் இன் லா எல்லாருமே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி டோட்டலாக 7 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதில்.
இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா 7 பீப்புளும் தனித்தனியா கூட டிராவல் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற மெம்பர்ஷிப்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க வந்து யாருக்காவது புக் பண்ணி தரோம் அப்படின்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ நான் வந்து பேரண்ட்ஸ்க்கே என் புக் பண்ணி பேரண்ட்ஸை தரோம்னா, கூப்பிட்டு வரணும்னா அவங்க எங்க கூட வரணும். நாங்களும் ஓகேங்களா, சேர்ந்து வரணும். நாங்களும் வரணும், எங்களோட தான் கூப்பிட்டு போக முடியும். இப்போ இந்த இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் வந்து எங்க அம்மா அப்பாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போகும்போது அவங்களை கூப்பிட்டு போகலாம், இல்ல நான் வரவே இல்லை அவங்க மட்டும் போகணும்னா கூட தனியா போய்க்கலாம். இப்போ கரண்ட் மெம்பர்ஷிப்ல பாத்தீங்கன்னா இவங்க வராம, அதாவது இப்போ நாங்க வராம எங்க அம்மா அப்பா மட்டும் தனியா வந்தாங்கன்னா கெஸ்ட் சார்ஜஸ் பே பண்ண ஆமா, வேண்டியிருக்கும். கெஸ்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு 1000-2000 rupees per night இருக்கும். ஸோ நம்ம அது பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுல அது தேவையில்லை, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்வே ஆட் பண்ணிக்கலாம். அந்த 7 மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல போட்டுடலாம். ஓகேங்களா, மதர் ஃபாதர் அப்படி போட்டுட்டு மதர் இன்லா ஃபாதர் இன்லா அந்த மாதிரி சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு டோட்டலா 7 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுல. ஸோ எஸ், நம்ம அம்மா அப்பா வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்மளும் தனியா டிராவல் பண்ணோம்னா கூட பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஓகே, இதுல நெக்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதுல நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் வீக்கெண்ட் புக்கிங். ஓகேங்களா, ஸோ இப்போ கரண்ட் கிளப் மஹிந்திரா மெம்பர்ஷிப் நாங்கள் வச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இன் இயர் வந்து என்னால் வந்து ஒரு 5-6 வெக்கேஷன்ஸ்க்கு மேலெல்லாம் வந்து வீக்கெண்ட் புக் பண்ண முடியாது. லெட்ஸ் அஸ்யூம் நான் சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு இப்போ நான் பாண்டி போகிறேன், இல்லை பக்கத்துலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூர் இருக்கவங்க கூர்க்கு வராங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்டாக புக் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து 6 தான் வச்சிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இவ்வளோ டைமுக்கு மேலே இன்னும் இயரில் வந்து புக் பண்ண முடியாது, அலோ பண்ணாது. இப்போ லெட்ஸ் அஸ்யூம் நான் ஒரு 5-6 வீக்கெண்ட்ஸ் புக் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து அலோவே பண்ணாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து 2 days அந்த மாதிரி எடுத்துட்டீங்க, நிறைய டேஸ் 6ன்னு சொல்லிட்டு அலோ பண்ணாது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த கீஸ்டோன் மெம்பர்ஷிப்பில் அன்லிமிட்டட் ஆக்சஸ் ஃபார் வீக்கெண்ட் புக்கிங். ஸோ நமக்கு நான் 10 times கூட புக் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக புக் பண்ணேன்னா ஹோட்டல் யூனிட் அந்த மாதிரி புக் பண்ணேன் அப்படின்னு சொன்னா 2 nights அந்த மாதிரி புக் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒரு நைட் கூட புக் பண்ணலாம். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இப்போ கிளப் மஹிந்திரா மெம்பர்ஷிப் இப்போ எங்களோட எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 1 night என்னால் போகவே முடியாது. போனாலும் அது 2 nights கால்குலேட் பண்ணிக்கும். 2 nightsோட அந்த டெபிட் பண்ணிடும். ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம 2 nights போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் எனக்கு ஒரு 1 night போதும் அப்படின்னு நினைச்சா என்னால் 1 night போனால் 2 nightsோட சார்ஜஸ் எடுத்துக்கும். ஸோ அது ஒரு வில் லூஸ் அவுட் ஆன் தட். மோஸ்ட்லி யாரும் நாங்களாம் போக மாட்டோம் 1 nightலாம், பட் யாராவது இப்போ ஒரு 1 night தான் போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அது ஒரு மிஸ் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டெபிட். 1 nightலாம் எப்போ போவாங்கன்னா, யாராவது ஒரு பிசினஸ் ட்ரிப் அப்படி போறாங்கன்னா அதுக்கு ஒரு நாள் தங்க, பாண்டியில ஏதோ ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு போறாங்கன்னா அப்போ 1 night தங்கணும்னா அப்படியே புக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது, 2 நாளாவது இருக்கும். நாங்கள் மினிமம் போனால் 2 nights போவோம். அதாவது சப்போஸ் 1 night போறவங்க 2 nightsோட சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் கரண்ட் செட்டப்ல. இப்போ இந்த நியூ மெம்பர்ஷிப்ல நீங்க வந்து 1 night கூட புக் பண்ணலாம். 1 night புக் பண்ணீங்கன்னா அந்த 1 nightோட சார்ஜஸ் மட்டும் தான் எடுப்பாங்க, டேஸ் தான் டெபிட் பண்ணுவாங்க. அப்புறமா இன்னொன்று நெக்ஸ்ட் வந்து அன்லிமிட்டட் டைம் ஒரே ரெசார்ட் புக் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து நான் வந்து சென்னையில் இருக்கேன், பாண்டி கிட்ட. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 times புக் பண்ணுறேன், இல்லை ஒரு இந்த மாதிரி 1 night 2 nights அப்படி போகிறேன்னா அலோ பண்ணாது. இந்த மாதிரி சிஸ்டம் வில் நாட் அலவ் சேயிங் தட் நீ வந்து எக்ஸீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கரண்ட் மெம்பர்ஷிப்பில். இந்த கீஸ்டோன் மெம்பர்ஷிப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டட் டைம் புக் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. வீக்கெண்ட்ஸும் புக் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் டைம் சேம் ரெசார்ட்டும் புக் பண்ணிக்கலாம் அதுவும் சொல்கிறாங்க. இன்னொன்று ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைபேக் ஆப்ஷனும் இருக்குது ஆஃப்டர் 3 years. ஸோ நீங்கள் லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் வாங்கிட்டீங்க ஒரு மெம்பர்ஷிப், 3 years நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லெட்ஸ் சே உங்களுக்கு யூ நாட் ஹாப்பின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யூ கேன் செல் இட் பேக் டு கிளப் மஹிந்திரா. ஓகேங்களா, பேலன்ஸ் இருக்க டேஸை அவங்களே வாங்கிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் எவ்வளோ டேஸ் யூஸ் பண்ணாத டேஸ் எல்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. எஸ், இப்போ நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மெம்பர்ஷிப் தான் வாங்கினோம், OLXல பார்த்து வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி OLXல போட்டு எல்லாருக்குமே விற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து கிளப் மஹிந்திராவே வாங்கிக்குது அப்படின்றப்போ அது நல்ல விஷயம் தான் இல்லையா? ஸோ நம்மளுக்கு பிடிக்கல இன்கேஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்ம வித்துட்டு போகிறது வந்து கிளப் மஹிந்திரா கிட்டே வித்துட்டு போயிடலாம், அவங்களே வாங்கிப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக நாங்கள் பார்க்குறோம். அந்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு கிடையாது, அதாவது ஓல்ட் மெம்பர்ஷிப்க்கு கிடையாது. இந்த நியூ மெம்பர்ஷிப்ல வந்து அந்த விஷயம் இருக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கமிங் டு த எவ்வளோ காஸ்ட் மணி பார்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க ஸ்க்ரீனில் போடுறோம். இது வந்து 5 years சொல்லியிருக்கேன்ல, தட்ஸ் அ மினிமம் வந்து 5 years. ஸோ ஜேட் அதுதான் நான் சொன்னது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ சீசன், அது பார்த்தீங்கன்னா 3,35,000 ஃபார் 5 year பீரியட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐவரி which is a Red Studio. அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இப்போ ஜென்ரலாக கிளப் மஹிந்திரா மெம்பர்ஸ்க்கு எங்களுக்கு 25 years நாங்கள் எடுத்துருக்கோம், நாங்கள் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பே பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி இயர் வந்து எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு ஒரு அமௌண்ட் இருக்கு, அது எவ்ரி இயர் மாறும், கொஞ்சம் இன்ஃப்ளேஷனுக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸை ஃபர்ஸ்டே வாங்கிடுறாங்க. ஸோ இப்போ நான் 3,35,000 சொன்னேன்ல, தட் இஸ் ஃபார் 5 years which is like 7 nights வச்சுக்கோங்க. அப்போனா என்ன ஆகும், 35 nights. ஸோ இவ்வளோ நைட்ஸுக்கும் சேர்த்து இன்க்ளூடிங் மெயின்டெனன்ஸ். அப்போனா இப்போ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள், 3,35,000 டிவைடட் பை 35 போட்டால் கிட்டத்தட்ட 9,000 odd சம்திங் வரும். தட்ஸ் ஆல் த காஸ்ட் இன்க்ளூடிங் 2 complimentary breakfast for 2 adults. ஓகே, இது வந்து ஸ்டூடியோவில் போனால்.
இல்லை நான் வந்து ஹோட்டல் யூனிட் ஒன்று இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஹோட்டல் யூனிட் இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பட் ஸ்டில் 2 adults ஸ்டே பண்ணலாம். ஓகே, 2 adults அண்ட் ஸ்மால் கிட் ஒரு 4 year 5 yearனா they will still allow. below 6 நீங்க 2 kids வச்சிருந்தாலும் நீங்க ஸ்டே பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். யாராவது சின்ன குழந்தை வச்சிருக்காங்க, இல்லை 2 பேர் இப்போ தான் நியூலி மேரிட் அப்படின்னா அவங்க ஹோட்டல் யூனிட் புக் பண்ணலாம். அது இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சென்ஸ் லைக் இன்ஸ்டெட் ஆஃப் 7 nights they can go for 12 days, 12 nights or 11 nights, 12 nights in a year போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பட் ஏன்னா நாங்களும் ஹோட்டல் யூனிட் போயிருக்கோம். இட் இஸ் ஒர்த் த மணி தான் சொல்லுவேன் நான். இல்லை நம்மளோட ஏன்னா மோஸ்ட்லி வெக்கேஷன் வந்தோம்னா நம்ம வெளியிலலாம் போயிட்டு வருவோம். ஸோ மோஸ்ட்லி ஸ்டே பண்ணுறதுக்கு தான் இருக்கும், நைட்டில் தான். ஸோ அந்த ஹோட்டல் யூனிட் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் ஸ்டூடியோ இன்னும் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு 500 450 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 300 350 ஸ்கொயர் ஃபீட். எஸ், அந்த ரூம்னால நீங்க ஒன்றும் மற்ற அம்யூனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ண முடியாமல் போக போகிறது கிடையாது. ஸோ ஹவுசிங் யூனிட் புக் பண்ணாலும் நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இருக்க போது, என்ன மற்ற மெம்பர்ஸ்க்கு கிடைக்க போதோ, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வெளியில் இருக்குதோ அதே தான் நம்மளும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒரு ஸ்மாலர் ஸ்பேஸில் தங்குவோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸும் கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா டேஸ் ட்ராவல் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக புக் பண்ணிங்கன்னா, ஸ்டுடியோ வச்சுட்டு 2 ஹவுசிங் யூனிட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ் கிடைக்கும். 7 daysன்றது அப்படியே வந்துட்டு 12 days 11 days 12 nights கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். எஸ். ஸோ எஸ், அந்த மாதிரி பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இவங்க சில ஆஃபர்ஸுமே போடுவாங்க. கண்டிப்பாக கிளப் மஹிந்திரா இது வரைக்கும் எங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. அதாவது நீங்கள் டேக் யுவர் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம். நீங்கள் புக் பண்ணும்போது இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. கொஞ்சம் இப்போ ஆஃப் சீசனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரூம்ஸ்லாம் வந்து அவ்வளோவா மூவ் ஆகலை அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 2 weeks 3 weeksல புக் பண்ணிங்கன்னா ஒரு நைட் புக் பண்ணிங்கன்னா இன்னொரு நைட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம், இன்னொரு எக்ஸ்ட்ரா ரூம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர்லாம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் யார் வேணாலும் கூப்பிட்டு போகலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ். ஸோ 9000க்கு வந்து நான் வந்து நார்மலாகவே தங்கிப்பேன். 9000க்கு வெளியிலே பே பண்ணி நான் தங்கிக்க போகிறேன், எதுக்கு வந்து நான் இங்கே வந்து தங்கணும் அப்படின்னு கேட்டால் இது வந்து கரெக்ட். அந்த மாதிரி யோசிச்சோன்னா இது வந்து நம்ம ஒரு இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே ஏறிட்டு தான் போகுது. ஓகேங்களா, ஹோட்டல் ரேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years முன்னாடி இருந்ததுக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு 9000ன்றது ஓகே, ரொம்ப ரீசனபிள் ரேட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. ஏன்னா யூஆர் லாக்கிங் இட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. அதனால வந்து இது ப்ளஸ் வந்து 2 இதுவும் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரியும் இருக்கு. இப்போ ஸ்டுடியோ இங்க கூர்க் கிளப் மஹிந்திரால என்ன பிரைஸ்? இப்போ பாத்தீங்கன்னா 12,500 சொல்றாங்க. மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க வெளியில இருந்து வரீங்கன்னா 12,500 கொடுத்து பே பண்ணி தங்கணும் ரூம்ல. இப்போ நாங்க இருக்கிற ரூம் வந்து என்ன சார்ஜ் இருக்கும்? நாங்க வந்து ஒன் பெட்ரூம்ல இருக்கும். இது வந்து 20,000 சொல்றாங்க. இது அகைன் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி, பட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் சீசன் இல்லை சீசனுக்கு முன்னாடினா ஒரு ரேட் இருக்கும், சீசன் ரொம்ப பீக் சீசன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த ரிசார்ட்ல இருக்கிற பிளேசஸ்லாம் வந்து அவுட் சைட் கிளப் மஹிந்திரா மெம்பர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி 90% வந்து பிளாக் ஃபார் கிளப் மஹிந்திரா மெம்பர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு 5-10% ஆஃப் த ரூம்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் போய் செக் பண்ணிங்கனாலே இருக்கும். கொஞ்சம் தான் சில ரூம்ஸ் தான் கொடுப்பாங்க, அது கூட எல்லா ரூம்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு கொஞ்சம் ஏமார்க் பண்ணி வச்சிருப்பாங்க, கொஞ்சம் யூனிட்ஸ் அதை மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ எஸ், 10 to 12,000ன்றது இன்னைக்கு வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும் எங்கே போனாலும். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு 9,000 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இட் இஸ் யாரெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வெக்கேஷன் போவேன், 2 members தான் இருக்கும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 members ஒரு கிட் இருக்கும் அப்படி சொன்னால் அவங்களாம் இந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறது ஒரு குட் ஆப்ஷன். அதுவும் நம்ம ஹோட்டல் யூனிட் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி போனோம்னா 12 nights கூட போகலாம் இன் a year. 12 nights இஸ் a very decent இது இல்லை. ப்ளஸ் யூ கெட்டிங் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி. எஸ். நோ ப்ரொமோஷன், இது ஜஸ்ட் ஆப்வியஸ்லி யூ வில் ஹேவ் டு டேக் அ கால். எது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, நான் எல்லாமே எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், 3,35,000 எதுக்கு பே பண்ணணும், நான் வந்து எப்போ வேணுமோ போகிறேன் அப்படின்னா இட்ஸ் யோர் விஷ். எப்போ இருக்கும். ஒன்லி திங் இஸ் யூ வில் மிஸ் இஸ் இந்த மாதிரி ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணுவோமான்றது இருக்குது. கரெக்டாக நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அப்போ ஓகே ஒரு 6,000 7,000 ரூமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த லக்ஸரி கிடைக்காது. எஸ், அதுதான் நம்ம திரும்பி அதே எக்ஸாம்பிள் தான் சொல்லுவோம். ஏற்காடு ஏலகிரியில் கிளப் மஹிந்திரா இல்லை இப்போ. ஸோ நாங்கள் ஏற்காடு போகும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நாங்கள் கிளப் மஹிந்திரா மெம்பர்ஸ் அந்த ரூம்லேயே தங்கி எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ 5,000 6,000 பே பண்ணியுமே வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. பெட்ஷீட்ல படுக்கவே ஒரு மாதிரி இருந்தது, கிளீனா இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் எஸ், அந்த மாதிரி மைண்ட் செட்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரூம் கண்டுபிடிக்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை வச்சுதான் நாங்கள் சொல்றோம் இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல ஸ்டே. சரி ஓகே, நம்ம லக்ஸுரியா வேற இடத்துல போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டா இதே மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து நம்ம இதுலயும் இருக்கு இல்லையா, ஸ்டர்லிங் இருந்தது, இன்னும் ஒரு சில ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் போய் விசாரிச்சு பார்த்தா 11,000 ஒரு நாளைக்கு சொன்னாங்க. 11,000 plus GST. That's another thing. எடுத்த உடனே GST இருக்கும். உங்களுக்கு தெரியும் GST 18% சொல்லிட்டு அது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் வந்து இது இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 24% அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் ஆகும். எதுவுமே வந்து காஸ்ட் கம்மியாக போகிறது இல்லை.
ஸோ இதெல்லாம் எஸ் ஏற்காடுல இருந்து ஒரு சென்னை ட்ரிப்புக்கு வந்து 50,000 ரூபாய் செலவு பண்றது நியாயமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் நாங்க. கண்டிப்பா இல்ல அப்படின்னு தோணுச்சு. அதனால நாங்க அந்த மாதிரி இது பண்ணல. ஒரு 3 டேஸ் வந்து ஒரு நார்மல் ரூம்ல தான் இருந்துட்டு வந்தோம். கொஞ்சம் கிளீனா இருந்தது. நாங்க நெஸ்ட்ன்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் ஏற்காடுல. அது வந்து கிளீனா இருந்தது. ஸோ அதுக்காக அங்க நாங்க ஸ்டே பண்ணோம். அது பத்தின ரிவ்யூ கூட நாங்க எங்களோட பழைய இன்னொரு சேனல்ல இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம். ரிவ்யூஸ்ன்னு சொல்லுவோம். பட் நாங்களே நிறைய டிசப்பாயிண்ட் ஆயிருக்கோம். நம்ம நெட்ல பார்க்குற பிக்சர்ஸும் நேர்ல போய் பார்க்கறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய பெய்ட் ரிவ்யூஸாவும் இருக்கும். நிறைய பேர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஆனா உள்ள பார்த்தா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இந்த மாதிரி. பட் ஆனா கிளப் மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் நாங்க இது வரைக்கும் எந்த இடமும் வந்து என்னடா இப்படி இருக்கு, நல்லாவே இல்ல அப்படின்னா ஃபீல் ஃபீலே பண்ணதே இல்ல பண்ணதில்ல. எங்கேயுமே. மேபி ஒன்ன விட ஒன்று பெட்டரா வேணா இருந்திருக்கும். ரொம்ப டிலைட்டடா அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் டிலைட் அந்த மாதிரி இருந்திருக்கும். இன்னொன்னு கொஞ்சம் ஓகேவா இருந்திருக்கும். பட் ஆனா எதுவுமே வந்து வர்ஸ்ட், புவர், நல்லா இல்ல, குவாலிட்டி இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. ஸோ எஸ் நீங்க வந்து இத வந்து ப்ரமோஷன் அப்படி இப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ப்ரமோஷனுக்காகவே இல்ல. நாங்க ஆல்ரெடி கொடுத்திருந்த அப்டேட்ல வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆமா, அப்டேட்டா ஏன்னா இது தெரிஞ்சுச்சு. எங்களுக்கே வந்து இது ரொம்ப நியூவா இருந்தது. நியூவா நாங்க வந்து ஓகே எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஷிப் தான் சொல்லிட்டு நாங்க லாஸ்ட் வீடியோல போட்டதும் வந்து எங்களோட பிளான் என்னவோ இருக்கோ அதே காஸ்ட் அதெல்லாம் போட்டோம். ஐ திங்க் டிசம்பர் ஜான் ஃபெப்ல தான் போட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தனா தான் இப்போ ஜஸ்ட் மீட் பண்ணோம் அந்த டீமை. அவங்க தான் வந்து இவ்வளோ அப்டேட்ஸும் கொடுத்தாங்க. சரி ஓகே, யாராவது இந்த மாதிரி நீங்க பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நம்ம இருக்கும். 5 இயர்ஸ் சார்ஜஸ் மட்டும் தான் சொன்னோம்னு நினைக்கிறேன். 10 ஆமா, years 5 இயர்ஸ் சார்ஜஸ் சொன்னோம். நாங்க 10 இயர்ஸ், 15, 20 இயர்ஸும் போடுறோம். நீங்க அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் ஆனா ஆனா 10 என்ன years சஜஸ்ட் பண்றது 5 இயர்ஸ் இஸ் பெஸ்ட் டு பிகின் வித். ஓகேங்களா? 10 இயர்ஸ் அண்ட் 15 இயர்ஸ்க்கு ஆமா, 10, மெயின்டனன்ஸ் 15 இயர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க 5 இயர்ஸ் மட்டும் தான் மெயின்டெனன்ஸ் இல்லாம அந்த ரேட் வரும். நீங்க 10 இயர்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் பே பண்ணணும். மெயின்டெனன்ஸ் வந்து 21,000 சொல்றாங்க இப்போ. ஸ்டுடியோக்கு வந்து 21,000 per year. ஸோ அப்ப பாருங்க, நீங்க ஒரு 10 இயர் பிளானோ இல்ல 20 இயர் பிளான் எடுத்தாலும் 21,000 per year. இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி இயர் வந்து ஒரு 3% to 4% அப்படி இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நாங்க எடுத்தது ஸ்டுடியோ எடுக்கும்போது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 10,000 சம்திங். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நாங்க எடுக்கும்போது 2014 9,000 or 10,000 இருந்தது. இப்போ 21,000. ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு இன் 11 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். நாங்க வந்து எப்படி இந்த ட்ரிப்பை வந்து 18,000ல முடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு. உள்ள வந்து நாங்க பொஃபே எடுக்கல. அதுதான் மெயின் எடுக்க பஃபே தான் மேஜர் காஸ்டிங்க. அது பாத்தீங்கன்னா 3 மீல் பேக் வந்து ஒரு 3,100 3,200 இங்க வந்து சொல்றாங்க. இந்த ஃபியூவல் இது இருக்கு இல்லையா, ப்ராப்ளம் இருக்கு இல்லையா இப்போ, அதனால கேஸ் அண்ட் ஃபியூவல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சார்ஜஸ்லாம் ஏகபோகமா ஏறி போயிருக்கு. ஸோ 3,000 ஒரு 3 மீலுக்கு ஓகேவா அப்படின்னு அது வந்து கிளப் மஹிந்திரா மெம்பர்ஸ்க்கு. அது டிஸ்கவுண்ட் சொல்லி நான் சொல்றேன். ஓகேங்களா? 3,200 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3,800 கிட்ட வருது. 25% டிஸ்கவுண்ட்க்கு அப்புறமா தான் இந்த ரேட். ஸோ நான் கிளப் மஹிந்திரா மெம்பரா வந்தா, இப்போ சப்போஸ் இந்த மெம்பர்ஷிப்லாம் இல்லாம நான் வந்து புக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா ஆஃப் கோர்ஸ் தே வில் கெட் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரி. பட் ஆனா லஞ்ச் டின்னர்லாம் எடுத்தீங்கன்னா இவ்வளோ காஸ்ட் ஆகும். எஸ். ஸோ நாங்க யோசிச்சு பார்த்தோம். இது வந்து வர்த்தா அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ நானும் என் ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணோம். இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோர் ஓவர் வந்து நாங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டதுனால ரொம்ப வயிறு கம்மியா சாப்பிட ஆரம்பிச்சு வயிறே வந்து கொஞ்சம் சுருங்கி தான் போச்சு. எங்களுக்கு திடீர்னு அதிகமான மீல் எடுத்தோம்னா உடம்பு ஒத்துக்கிறது இல்ல. ஸோ அந்த ப்ராப்ளம் ஆகுறதுனால நாங்க வந்து லிமிட்டடா ஹெல்தியா சாப்பிடணும்னு. அண்ட் ஆஸ் யூஷுவல் முட்டை வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க என் ஹஸ்பண்ட். ப்ரோட்டீன் சொல்லிட்டு முட்டைன்னு கேட்கவே மாட்டாங்க. ப்ரோட்டீன் எத்தனை வாங்கியிருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஆளு. ஸோ அதனால முட்டையும் வந்து நாங்க வாங்கி ரைஸ் குக்கர்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி முட்டை வேக வச்சு சாப்பிடுறது, பிரெட் அண்ட் சீஸ் சாப்பிடுறது, இந்த மாதிரி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஹோட்டல்லாம் போய் மார்னிங் சாப்பிடுறது. இங்க எஸ். பக்கத்துல கார் ஊர்ல. இருக்கிறதுனால எப்போ வேணுமோ நாங்க கார் எடுத்துட்டு போய் வெளியில போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வருது. பக்கத்துலயே ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்து நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி கூட போய்க்கலாம். எஸ். அப்ப நிறைய ஃப்ரூட்ஸ். அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம். பசங்களுக்கு கொஞ்சம் ஓகே வெளியில வந்திருக்கோம் அப்படின்றதுனால சில ஸ்நாக்ஸும் வாங்கி வச்சோம். அந்த ஸ்நாக்ஸ்லயும் வந்துட்டு பேக்ட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கடலை மிட்டாய், பொரி உருண்டை, தேன் மிட்டாய் இதெல்லாம் தான் வாங்கி கொடுத்தாங்க. பார்த்து நம்மளோட நாட்டு ஸ்நாக்ஸா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் வாங்கி கொடுத்தாங்க. லேஸ் எல்லாம் வாங்கியே தர மாட்டேன். குர்குரே லேஸ் எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பொரி உருண்டை, கடலை மிட்டாய் இதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ட்ரிப் போயிருக்கு. எங்க பசங்களும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சொல்லியிருக்கோம். அதனால அவங்களும் கேட்டுப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து எங்களோட ட்ரிப் வந்து 18,000ல முடிஞ்சுது. இல்லைன்னா கஷ்டம் தான். ஒவ்வொரு வேலையும் பஃபே எடுத்திருந்தோம்னா எங்கேயோ போயிருக்கோம். சாப்பாடு மட்டும் எடுத்திருந்தோம்னா இந்த வெக்கேஷன் வந்து எங்கேயோ போயிருக்கோம். ஸோ நாங்க வந்தது ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்காக. நான் சமையல்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறதுக்கு தான் வந்தேன். பட் ஸ்டில் வந்து இங்க வந்து என்ன டீ, காஃபி போட வச்சுட்டாங்க. பட் ஓகே ஃபைன், இட்ஸ் ஓகே. அதனால கொஞ்சம் சேவ் ஆகுதுன்னா பரவாயில்ல. சின்ன கொஞ்சம் வேலை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. அண்ட் மோரோவர் நம்ம போடுற பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்க வேற வந்துடுறாங்க. ஹவுஸ் கீப்பிங்லேருந்து வந்து அவங்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீடு கிளீனிங் கிடையாது. அதுவும் ஹவுஸ் கீப்பிங் வந்து பண்ணிட போறாங்க. ஸோ நம்மளுக்கு வேலை பெருசா இல்லை. அதனால இந்த சின்ன காம்ப்ரமைஸ் வந்து ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இதுதான் விஷயம். இந்த அப்டேட் தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ
எஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அண்ட் மோர் ஓவர் நீங்க மெம்பர்ஷிப் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கீங்கன்னா எஸ் இவங்க நேமை சொல்லலாம். ஏன்னா நாங்க ஆல்ரெடி மெம்பர்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் எங்ககிட்டயும் நியூவா மெயில் வாங்குறீங்கன்னா மெம்பர்ஷிப் இந்த மெம்பர்ஷிப்க்கு தேர் கிவிங் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் லைக் 7 நைட்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரிப் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நெகோஷியேட் பண்ணுங்க. எடுத்த உடனே அவங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எல்லாமே ஜஸ்ட் லைக் பார்கெனிங் மாதிரி தான். எஸ் நீங்க வந்து இப்போ நீங்க கேட்டீங்கனாலே கிடைக்கும். எதுவுமே கேட்கலனா எதுவுமே கிடைக்காது. இல்ல உங்களுக்கு கேட்க சங்கோஜமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து மெயில் அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா இருக்கிற மெயில் ஐடியில மெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நாங்க ரெஃபர் பண்ணோம்னா எங்க மூலமா போகும்பொழுது உங்களுக்கு சில பெர்சன்டேஜும் வந்துட்டு கம்மியா கிடைக்கும். அமௌண்ட் கம்மியா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 7 நைட்ஸ் நீங்க தனியா போனா கூட இன்னும் எங்க மூலமா போலனாலும் நீங்க தனியா போனாலும் இட்ஸ் ஆஸ் ஃபார் அடிஷனல் நைட்ஸ். எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நீங்க எடுக்கிறீங்க இந்த 5 இயர் பிளான் எடுக்கிறீங்கன்னா கூட 5 இயர் 35 நைட்ஸ் இல்லாம இப்பதான் நான் கேட்டேன் 7 நைட்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரிப் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் 1 இயர் வேலிடிட்டி அந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் ஒரு 7 நைட்ஸ் எங்கேயாவது புக் பண்ணிட்டு போய்க்கலாம். இட் செல்ஃப் இஸ் குட் திங்ல 35 நைட்ஸ் இல்லாமல் ஒரு 7 நைட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து எடுத்தோன்னே 3.35 lakhs சொன்னால அது அப்படியே பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நோ காஸ்ட் இஎம்ஐலாம் வச்சிருக்காங்க. லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் பே பண்ணோம், அதுக்கப்புறம் 3 months நோ காஸ்ட் இஎம்ஐ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. 24 months வரைக்கும் வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 3 months வரைக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கு. ரெஃபர் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 2000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்ல ஏதோ ரெஃபரல் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆமா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. தட் இஸ் நத்திங். 2000 rupees நாங்க இப்ப ரெஃபரன்ஸ்க்காக எல்லாம் நாங்க சொல்லல. நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு நீங்க தனியா போனாலும் இதெல்லாம் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுங்க. எடுத்தோன்னே அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்க போய் பேசினாலே வந்து அவங்களே நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் அடிஷனலா கேட்டு பாருங்க. 3 nights ஏன்னா நாங்களாம் வந்து 2 அப்கிரேட்ஸ் பண்ணோம். அப்பெல்லாம் பண்ணும்போது 3 nights கொடுத்தாங்க அப்கிரேடுக்காக. அவரு ஃபுட் வவுச்சர் கொடுத்தாங்க. நான் அதுக்கப்புறமா பேசி இல்லை எனக்கு நான் பண்றேன் 1 shot பே பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு 5 nights 6 nights நாங்க வாங்கணும் அடிஷனலா. ஸோ விச் இஸ் ஓவர் அண்ட் அபவ் ஆர் 7 nights எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 5 nightsலாம் கிடைச்சது. 6 nights அந்த மாதிரி 2 இது வேற பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 12 nights எக்ஸ்ட்ராவா கிடைச்சது. எஸ் ஸோ நெகோஷியேட் பண்ணலாம். நல்லா நெகோஷியேட் பண்ண முடியும். ஸோ பார்த்து வாங்கலாம். ஓகே. ஸோ இதுதான் சொல்ல வந்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. கிளப் மஹிந்திரா மெம்பர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jarima. Bye friends. Take care.